எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே. ஆண்டவரே, அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நம் மத்தியில் வருகிறார். சர்வ வல்லமுள்ள தேவன்தான், சர்வ வியாபி, சர்வ ஞானி. ஆனாலும் அவருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் அவரை ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் வந்து விடுகிறார். அதனால தான் அவருக்கு பெயர் சர்வ வியாபி. இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கும்படி வந்திருக்கின்றோம். ஆராதனை நாயகன், ஆராதிக்க அவரை தவிர வேறு எவருமே கிடையாது. அவரை தான் நாம் ஆராதிக்க வேண்டும். அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். 150 சங்கீதம். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise ye the Lord. அதுதான் அல்லேலூயா. அந்த அல்லேலூயாவை பாட 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 அல்லல்கள் நீங்கும். பரலோகத்திலே அந்த ஒரு சத்தம் தான் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 19 அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கின்றோம். அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தார்கள். யூனிவர்ஸ் லாங்குவேஜில் இது ஒன்று மாறாதது. மொழிகள் பல இருப்பினும் அல்லேலூயா மட்டும் ஒரே ஒரு மொழிதான். அதில் பாட்டை பாடி
ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். வாரீங்களா என் கூட சேர்ந்து? அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா நேசர் இயேசுவை, இன்றும் என்றும் வாழ்த்தியே நாம் வணங்கிடுவோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. நல்ல கைகளை தட்டி பாடுகிறார். பாவ சாபம் ரோகம் யாவும் நீக்கினவரை, அல்லும் பகலும் இடைவிடாமல் ஆராதிப்போமே, ஆராதிப்போமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. துன்பம் துக்கம் துயரம் யாவும் போக்கினவரை, தூயாதி தூயவரை துதித்திடுவோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. உண்ண உணவு கொடுத்தவரை துதித்திடுவோமே, உடுக்க உடை அளித்தவரை துதித்திடுவோமே, துதித்திடுவோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. பாடுங்க. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. கர்த்தாதி கர்த்தரையே துதித்திடுவோமே, ராஜாதி ராஜனையே வாழ்த்திடுவோமே, வாழ்த்திடுவோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் தட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. இந்த பாட்டை நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து பாடினா சரிபடாது. கொஞ்சம் எழுந்து நின்று தான் பாடுங்க. முடியாதவங்களை விட்டுருவோம், முடிஞ்சவங்க எல்லாம், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நல்ல சந்தோஷமா இந்த பாடலை கைகளை கொட்டி பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. உண்ண உணவு கொடுத்தவரை ஆராதிப்போம். நிறைய தேசங்கள் பஞ்சத்தில் அவர்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் வேதனைப்படும் பொழுது 3 வேளையும் நமக்கு நல்ல உணவு கிடைக்கிறது. அதை கொடுத்தவரை நாம் துதித்திடுவோம். உடுக்க சில இடங்களில் நல்ல உடை இல்லை,
நமக்கு நல்ல உடை கொடுத்தவரை, உண்ண உணவு கொடுத்தவரை துதித்திடுவோமே. உடுக்க உடை அளித்தவரை துதித்திடுவோமே, துதித்திடுவோமே. அல்லேலூயா, ஓ அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே. ஆனந்தமாய் கரங்கள் குத்தி அகமகிழ்வோமே. அல்லேலூயா, அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே. ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி எல்லாருமாய் சேர்ந்து அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே. ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. பாடுங்க அல்லேலூயா, அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே. ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா, ஓ அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே. ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயாவை பாட 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 அல்லல்கள் எல்லாம் அது ஓடு ஓடுன்னு ஓடியே போயிடும். அதுதான் ரகசியம். நமக்கெல்லாம் அல்லேலூயா கூட்டத்தார்னு ஒரு பேர் இருக்கு. என்னுடைய மனைவி பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது WCCயில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இருந்த இடத்திலிருந்து நடந்து தான் போகணுமா. அவங்க வீட்டை விட்டு இறங்கின உடனே தெருவில் இருக்கவங்கெல்லாம் கேலி பண்ணுற பிள்ளைகள்லாம் சேர்ந்து கேலி பண்ணுவாங்களாம். டேய் அல்லேலூயா போகிறாங்கடா. இவங்க பாதி தூரம் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு, நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ப்பா. அவங்க அப்பா ஒரு பாஸ்டர் இல்லையா, முதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் பாஸ்டர். ஏம்மா என்னத்துக்குமா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று நான் படிக்க வைக்கிறேன்? இல்லை டாடி, இல்லைப்பா, தெருவில் இறங்கி ஒரு 100 அடி கூட நான் நடந்திருக்க மாட்டேன். எல்லாம் அல்லேலூயா போகுது, அல்லேலூயா போகுது. ஐயோ மகளே, இந்த அல்லேலூயாவை இவங்களெல்லாம் போட வைக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு எவ்வளோ தெரியுமா உனக்கு? பரவாயில்ல, 10 தடவை நட, நீ காலேஜுக்கே போகலனாலும் பரவாயில்ல, அல்லேலூயா சொல்லட்டும். ஆமாம், அல்லேலூயா என்ற இந்த வார்த்தை ஒரு காலத்திலே ஏதோ ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தினார்கள். ஆனால் காலப்போன போக்கினிலே இப்பொழுது உலகமே அல்லேலூயாவை சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்க நீங்களும் சேர்ந்து சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமென். தேவன் இந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, பூமியின் மேல் இருள் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. அவ்வளவுதான், வெளிச்சம் உண்டாயிற்று. Let there be light. There was light. அவ்வளவுதான். நான் அமாவாசை அன்னைக்கு பிறந்தேன், அதுவும் ஆடி அமாவாசை அன்னைக்கு பிறந்தேன்னு எங்க அம்மாவும் எங்க அக்காக்கெல்லாம் சொல்லுவாங்க, டே அமாவாசை பயலாயின்வாங்க. ஆனால் என் தேவன் எனக்குள் வந்த பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் வெளிச்சமாய் மாறினார். இன்றைக்கு நான் பௌர்ணமியாய் உங்கள் முன் நிற்கிறேன். அதுதான் என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே என்ற ஒரு பழைய பாடல். ரொம்ப அருமையான இந்த பாடலை பல பாடகர்கள் அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாய் பாடியிருக்கிறார்கள். மொத்தத்தில் எனக்கு தேவன் கொடுத்த வெளிச்சத்திற்கு நன்றி கடனாக நானும் இந்த பாடலை பாடப் போகிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை
நின்றா. என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவன கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவன கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தம் கூடார மறைவில் ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் நடத்திடுவார். தம் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து செவ்வையான பாதையிலே நடத்திடுவார். என் தேவன் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவன கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவன கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். வெளிச்சம் இருக்கிற இடத்தில் இருளுக்கு வேலை ஏது? கும் என்ற இருட்டு இருந்தாலும் ஜம் என்று ஒரு வெளிச்சம் வந்தா அந்த இருட்டு கம் என்று போக வேணும். உலகத்திற்கு நான் வெளிச்சமாய் இருக்கிறேன், நானே உலகத்திற்கு ஒளி என்றார். இருளில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களையும் என்னையும் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக எம் பெருமான் இயேசு பூமிக்கு வந்தார். அவருடைய வெளிச்சத்திலே கலிகூற அநேகர் விரும்பின பொழுது உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியம் லேசாய் கிடைச்சு விட்டது. அந்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். இந்த பாடல்ல ஒரு ஸ்டான்ஸா பாருங்களேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசு என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து
காத்திடுவார், கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர். எல்லாரும் கைவிட்டுறாங்களாம். பெற்ற தாய், தோளில் சுமந்த தந்தை நம்மை கைவிட்டு விடுவார்கள். இதில் என்ன இருக்கிறது? விந்தை உலகம். ஆனால் நம்மை கைவிடாத நேசர் சொல்ற, நான் தம்பா உன்னை ரட்சிக்கிறவன், உன் ஜீவனுக்கே நான் தான் காரணமானவர். பயப்படாத. இந்த காலையில் ஒருவேளை நீங்கள் மனம் கலங்கி தவிக்கிறீர்களோ, ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுடைய உள்ளம் உங்களை வாட்டுகிறதோ, இருள் சூழ்ந்த இந்த பூமியிலே அருள் நிறைந்த என் ஆண்டவன் என்னை பிரகாசிக்க செய்வாரா என்று கேட்கிறீங்களா? அவர்தான் உங்களுக்கு வெளிச்சம். யார் கைவிட்டாலும் கைவிடாத அந்த நேசர். இந்த ஒரு ஸ்டான்ஸாவை கூட நாங்கள் பாட போறோம். கைவிடப்பட்ட நிலையில் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இயேசு என்னை கைவிட மாட்டார், அன்பர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி எங்களோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசென்னை சேர்த்து கொள்வார். பாடுங்க. தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசென்னை சேர்த்து கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல. தேவன் நமக்கு வெளிச்சமாய் இருக்க நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? அந்த வெளிச்சத்தை கொடுத்த ஆண்டவனை நாம் பாடாமல் இருக்க முடியாது. நான் ஒரு கருவி, என் ஆண்டவர் என்னை ஒரு கருவியாக எடுத்துதான் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதுவும் ஒரு இசைக்கருவி. தந்தை பெர்க்மன்ஸ் ஐயா அவர்கள் அவரை துதிப்பதற்கு அவருடைய கரத்தில் நான் ஒரு இசைக்கருவி என்று சொல்றார். அதை தான் பாட போகிறோம். உங்களுக்கு ஒருவேளை எல்லாரை போல எனக்கு இசை வாசிக்க தெரியல, எனக்கு ஒரு ஜால்ரா கூட தட்ட தெரியல, சில டாம்பரின் வாசிக்கிறதே அழகா இருக்கும். மறைந்த அண்ணன் ஜீவானந்தன் அவங்க வாசித்தாருன்னா அடேப்பா கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதுபோல் மறைந்த தெய்வ மனிதர்களில் வெறும் டாம்பரின் தான், அதை எடுத்து அழகா வாசிப்பார். பாஸ்டர் KM ஜான் ஐயா அவர்கள், வயலட் ஆரோன் அம்மையார். ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாது, நீங்களே ஒரு இசை கருவியாம். சிலர் சொல்லுவாங்க எனக்கு பாட்டு வராதுங்க, ராகம் வராதுங்க, எனக்கு ஒன்றுமே வராதுங்க. ஒன்றும் வரலனாலும் பரவாயில்ல, ஒன்றும் வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வாயை திறந்தாலே போதும் தானா பாட்டு வரும். நதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கிட்டு வாசிப்பாங்க அந்த காலத்துல.
ஒரு பானையை எடுத்து கவுத்து போட்டு வாசிப்பாங்க, டொக்க 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 டொக்கன்னு. நான் திருமணம் முடித்து என்னுடைய மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனப்போ எல்லாம் ஒன்று ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு வாசிப்பாங்க. என்னுடைய மாமியார் நல்லா சித்தார் வாசிப்பாங்க, சம்டைம் வயலின் வாசிப்பாங்க, சம்டைம் லெக் ஆர்கன் வாசிப்பாங்க. என்னுடைய சிஸ்டர் இன்லால ஒருத்தி ஒரு நல்ல பெரிய ட்ரம் வச்சுக்கிட்டு டொங்கு டொங்குன்னு தட்டுவாங்க. என்னுடைய பிரதர் இன்லா அவர் நல்ல அக்கார்டியன் வச்சிருப்பார், ஹானர், அதை வச்சு வாசிப்பார். சில பிள்ளைங்க ஜால்ரா ஜிங் சக் ஜிங் சக் அதை வட்டு தட்டிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் கையில் ஒன்று ஒன்று கொடுத்து வச்சிருப்பார் பாஸ்டர் ஐயா மோசஸ். அடேப்பா, ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். உங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, நீங்களே இசைக்கருவி, உங்களை அவரே இசைக்க விட்டு கொடுப்பீங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. எங்கே நான் போக உம் சித்தமோ, அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக உம் சித்தமோ, அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன், உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. புது பாடல் தந்து ஆசீர்வதியும், பரவசமாகிடுவே. புது பாடல் தந்து ஆசீர்வதியும், பரவசமாகிடுவே. எக்காலம் நான் ஊதிடுவே, எக்காலம் நான் ஊதிடுவே. நாதா திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் வரத்தான் செய்யும். அதில் அவர் சொல்றார், துதிப்பாடி மகிழ்வேனா. அடியோ அடி அடித்து ஜெயில போட்டாங்க பவுலையாவையும் சீலாவையும். அங்க போய் பாட்டு பாடினாங்க, அங்க போய் சுத்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. கட்டுகள் காலாய் கலந்து போயிற்று. வேதம் அப்படிதான் சொல்கிறது. நிந்தைகள், நெருக்கம், துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. நிந்தைகள், நெருக்கம், துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. கிருபை ஒன்றே போதுமையா, உங்க கிருபை ஒன்றே போதுமையா. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும்
சித்தம் போ. பாடுங்க. அதனாலதான் நான் ஊர் ஊரா போறேன். கிடைக்கிற வாய்ப்புகளில் எல்லாம் இயேசுவை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஊரெல்லாம் செல்வேன், பறைசாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். ஊரெல்லாம் செல்வேன், பறைசாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன், சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் இருக்கிற இசை அவர் பயன்படுத்தட்டும். என்னென்ன அருமையான கவி பாருங்கள். புதுப்பாடல் தந்த ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். எக்காலத்தை நான் ஊதிடுவேன், அது எக்காலமும் ஊதுவேன். எக்காலம் எக்காலமும் ஊதுவேன். எந்தவித சோதனைகள் வந்தாலும் அவருடைய கரத்தின் இசை கருவி என்னை ஏன் இப்படி மீட்கிறேன் என்று எந்த இசையும் கருவியும் கேட்காது. கிட்டாரை வாசிக்கிறோமா, அது பாட்டு வளைஞ்சு கொடுக்கும். தபலா வாசிக்கிறோமா, அது பாட்டுக்கிட்டு அடியை வாங்கிக்கிட்டு சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிதான் ஒவ்வொரு இசையும். அதுபோல நானும் எனக்கு நீ புது பாடலை தாரும் அப்பா, என்னை ஆசீர்வதியும் அப்பா. நான் பரவசமாகி எக்காலத்தை நான் ஊதிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். எக்காலம் நான் ஊதிடுவேன், எக்காலம் நான் ஊதிடுவேன். நாதா திருக்கரத்தின் இசை கருவினாள் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா இசை கருவினாள் திருக்கரத்தின் இசை கருவினாள் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. இயேசுநாதா உன் திருக்கரத்தின் இசை கருவினாள் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஹல்லேலூயா. அவரை பாடி பாடி துதிக்க துதிக்க அந்த வெளிச்சம் நமக்குள் பிரவாகித்து ஓடுகிறது. அந்த வெளிச்சத்தில் கலிகூறுகிறவர்கள் தான் ஐயா உங்க சித்தப்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணிச்சிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலை எங்க கடந்து போனாலும் கர்த்தர் சொல்ற நான் உன் கூடவே இருப்பேன். என்ன நீ என்ன பாடுறவப்பா, உன்னையே ஒப்பு கொடுத்து இசை கருவி போல என்ன வேணா எங்க அடிச்சாலும் சரி, தபலாவை அடிச்சாலும் சரி, டாமரின் அடித்தாலும் சரி, அக்காடினை இழுத்து இழுத்து வாசித்தாலும் சரி, கீபோர்டை போட்டு உயினை இழுத்தாலும் சரி, அது அமைதியாக இருக்கிற மாதிரி நானே இருப்பேன்னு சொன்னீங்களே. அவர் சொல்றார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், அக்னியில் நடக்கும்போது கூடவே வருவேன், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்றார். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. கைகளை தட்டி அப்பாவுக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரத்தை அழகா பாடலா பாடிட்டார் ஐயா. ஃபாதர்
என்ன தண்ணி வந்தாலும், என்ன நெருப்பு வந்தாலும், இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையின் சீற்றம் அதிகமாகிடுச்சு. அநேக தண்ணீர்களில் வீடுகள்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது, வெள்ளம். அநேக இடங்களில் நெருப்பு பற்றி எரிஞ்சு காடு எரியுது, வீடு எரியுது, மக்கள் உள்ளம் எரியுது. ஆனால் நான் உன் மேலே அன்பு வச்சிருக்கிறேன்டாப்பா ராஜா. ஏ ஜானு, உன் மேலே நான் அன்பு வச்சிருக்கேன். அதனால தான் உன் பாவத்தை கழுவி உனக்கு விடுதலையை தந்து உன் கூடவே நான் இருக்கிறேன்னு சொல்ற. அதை உணர்ந்து பாடுவோமா? தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றியா, 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 நன்றியா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினிகள் நடக்கும் போது கூடவே வருகின்றீ, அக்கினிகள் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே, மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றியா, 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 நன்றியா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே, ஆறுகள் ஓட செய்தீரே, ஆபத்தில் பாடி மகிழ செய்தீரே. நன்றியா, 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 நன்றியா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ, அக்கினியில்
நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பது இல்லையே. நன்றியப்பா, நன்றியப்பா. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே, நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே. நன்றி, நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாடுங்க, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே. உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே. பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே. உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்னை மீட்கும்படி தன்னை பலியாக்கினீர். என்னை மீட்கும்படி தன்னை பலியாக்கினீர். எனக்குள் வந்து விட்டீரே. என்னை ஆட்கொண்டு நடத்தி செல்வீரே. எனக்குள் வந்து விட்டீரே. என்னை ஆட்கொண்டு நடத்தி செல்வீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு வருகின்றீ. அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. 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 May the good Lord bless you. Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் கர்த்தர் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறார். நாம் இணைந்து ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நம்மோடு கூட வந்து விடுகிறார். நம்மில் ஒருவராக மாறிவிடுகிறார். கர்த்தர் விரும்புகிற ஒன்று, அவரை நாம் துதித்து போற்றி கனப்படுத்த வேண்டும். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆம், அவர் காட் இஸ் ஜெலஸ் காட். அவரை தவிர வேறு ஒருவருக்கும் நாம் கனம் புகழ் செலுத்தவே கூடாது.
ஆகவே இன்றைக்கும் நாம் இத்தனை நேரங்கள் அவரை கனப்படுத்தியிருக்கிறோம், அவரை போற்றி 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 புகழ்ந்திருக்கிறோம். நிச்சயமாக அவருடைய உள்ளம் மகிழ்ந்திருக்கும். உங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்தையும் அவர் தமது மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து பகுதிக்கு நாம் செல்வதற்கு முன்பதாக நமது ஏஞ்சல் டிவி இயேசு ஊழியங்கள் தெய்வ மனிதன் கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு தேவன் அளித்த ஒரு பெரிய மகிமையான ஊழியம். உண்மையுள்ள மனிதன் என்று கர்த்தர் அறிந்து தம்முடைய தாசனை தெரிந்தெடுத்த நாள் தொடங்கி இதுவரைக்குமாக அற்புதமும் அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து பரிசுத்த வேதம் போதிக்கிறதையும் பரலோக அனுபவங்களையும் அவர்கள் சொல்லி ஒவ்வொரு தனிநபருக்கும் கிறிஸ்துவின் வருகையை திட்டமாய் போதித்து வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல வாடகை கட்டிடங்களில் இருந்து பல இன்னல்கள் அனுபவித்து கடைசியாக தேவன் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்த பகுதியில் உள்ள காரனோடையிலே ஒரு இடத்தை சவதரிக்க நாம் எல்லாரும் உதவி செய்தோம். தெய்வ கிருபையினால் அங்கே தேவன் தந்த திட்டத்தின்படியாக கட்டட பணிகள் அழகாக முடியும் தருவாயில் இருக்கின்றன. அங்கே இருந்து உலகத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை துல்லியமாக எடுத்து உரைக்க இடங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த கனமான ஊழியத்தை தாங்குவதற்கு கர்த்தர் தெரிந்தெடுத்த நீங்களும் நாங்களும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்மால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்பொழுது ஒரு பாடல் பாடுகிற வேளையிலே நீங்கள் இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கென்று கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் தொடர்ந்து செயல்பட எதை ஏவுகிறாரோ அதை செயல்படுத்துங்கள். திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து செயல்படும்படியாக அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதோ ஒரு பாடல். சகலமும் செய்ய வல்லவர் தேவனே, ஒப்பான தேவன் யார்? சேர்ந்து சொல்லுவோம். தேவனே சகலமும் செய்ய வல்லவர் தேவனே, ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீனி சகலமும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. தேவனே ஒப்பான தேவன் யார்? அல்லேலூயா. தேவரீனி சகலமும் செய்ய வல்லவர் தேவனே, ஒப்பான தேவன் யார்? சேர்ந்து சொல்லுவோமா? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. தேவனே ஒப்பான தேவன் யார்? அல்லேலூயா. தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். என் தேவனே, தேவனே ஒப்பான தேவன் யார்? அல்லேலூயா. தரிசனம் தந்தவர் அவர் நம் வாழ்க்கையிலே தரவாராமல் அதை ஒவ்வொன்றும் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரை கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நமக்கு விரோதமாக வருகிற எல்லா சவால்களையும் அவரை கொண்டு நாம் ஜெயிக்கும்படியாக சர்வ வல்ல தேவனை கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரும் ஆமென். அல்லேலூயா. எஸ் ஜீசஸ். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீர்.
நம்மை தடுத்து நிறுத்துகிற ஒவ்வொருவரையும் நமக்காக நிற்கிற தேவனை ஹல்லேலூயா எல்லாரும் இணைந்தப்பா ஆண்டவரே நீங்க இருக்கும் பொழுது என்னை தடுக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உம்மாலே ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் தாண்டி சொல்லுவேன். ஆண்டவரே கண்மலையாக உம்மை நான் துதித்திடுவேன் என்று எல்லாரும் இணைந்தாமேன். தடைகளை உடைப்பவர் நீர் தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. தடைகளை உடைப்பவர் நீர் தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். ஆமென். கடலையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. தேவனே உம ஒப்பான தேவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உம ஒப்பான தேவன் யார்? பிரைஸ் தி லார்ட். அன்பர்களே, தேவனுடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறோம். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்களுக்கு தேவன் கொடுத்த கிருபையின்படியாக வேத வார்த்தைகளை நன்றாய் அலசி ஆராய்ந்து அதில் உள்ள நுணுக்கங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்காக நம்முடைய இதயத்தை செவ்வைப்படுத்தி ஆயத்தமாவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்திலும் சங்கீதம் 91:16 மையமாக வைத்து தேவ வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91 மிக முக்கியமான ஒரு சங்கீதம். பாதுகாப்பு தருகிற சங்கீதம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சங்கீதம். குறிப்பாக இந்த சங்கீதத்தில் 16 வசனங்களிலும் 15 விதமான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்படி இருக்கும்போது இப்படி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்போ இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 91ஆம் சங்கீதத்தில் உள்ள 15 விதமான நிபந்தனைகள். அந்த நிபந்தனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், அதை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 91ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது ஒரு நிபந்தனை என்னவென்றால், சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். இப்போ முதல் ஒரு நிபந்தனை என்னவென்றால், அவருடைய மறைவில் இருக்க வேண்டும். அப்படி அவர் மறைவில் நாம் இருக்கும்போது அவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இட்ஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட். யாரெல்லாம் அவருடைய மறைவில் இருக்கிறார்களோ, இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார்கள். இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், முதலாவது வாக்குத்தத்தம். இரண்டாவதாக நாம் என்ன செய்யணும்? நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என்று சொல்லுவேன். ரெண்டாவது, அவர் அடைக்கலம்னு சொல்லணும். மூணாவது, நான் கர்த்தரை நோக்கி என் கோட்டை என்று சொல்லுவேன்.
சொல்லணும். 4வது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்று சொல்லுவேன். அவர் தாங்க எனக்கு தேவன், வேறு யாரும் கிடையாது. சொல்லுவேன். 5வதாக, நான் கர்த்தரை நோக்கி நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். 5 நிபந்தனைகளை பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு 3வது வசனத்தில், நீ இந்த 5 நிபந்தனைகளின்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தால், 3வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர் கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அது கூட நீங்கள் அறிக்கை பண்ணணும். 5வது நீங்கள் என்ன அறிக்கை பண்ணணும்னா, உலகத்தில் வேடனுடைய கண்ணி இருக்குது, பாழாக்கும் கொள்ளை நோய் இருக்குது. அதை பார்த்தெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் என்ன அறிக்கை பண்ணணும்? நிபந்தனை, என் ஆண்டவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் என்னை தப்புவிப்பார் அப்படின்னு நம்ம 5வது கண்டிஷன். பயப்படக்கூடாது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற கலக்கம் வரவே கூடாது. கன்ஃபஸ் பண்ணணும். அவர் அதே மாதிரி நம்மளை தப்புவிப்பார். அதுதான் அவருடைய ஒரு ப்ராமிஸ். அடுத்ததாக 3வதாக அவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், வேடனுடைய கண்ணிக்கும் உங்களை தப்புவிப்பார், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நிச்சயமாக உங்களை தப்புவிப்பார். அது 3வதாக அவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த உலகத்தில் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனாகிய கர்த்தர் யாரையெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து இந்த உலகத்தில் வாழும்போது அவருடைய வார்த்தையின்படியாகவே அவர்களை தப்புவிப்பார். 4வது வசனம், சங்கீதம் 91:4, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இப்போது நிபந்தனை சொல்லிகிட்டே வரோம்ல, 6 நிபந்தனை பார்த்தோம்ல. இப்போ 7வது கண்டிஷன் என்னென்னா, நம்ம அறிக்கை பண்ணணும், நான் அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறேன். பல காரியங்கள் உலகத்தில் நடக்கும், பல சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக வரும். உடனே நம்ம பயந்துடக்கூடாது. ஐயோ அவ்வளோதான், நான் அழிஞ்சிருவேன், அவ்வளோதான் என் குடும்பம் அழிஞ்சிரும், அவ்வளவுதான் நான் இருக்கவே மாட்டேன்னு நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நம்ம நாவினால் அறிக்கை பண்ணவே கூடாது. நான் பாதுகாப்புடன் இருக்கிறேன், அது ஒரு கண்டிஷன். நான் பாதுகாப்புடன் இருக்கிறேன். அப்போ அந்த பாதுகாப்புடன் இருக்கிறேன் என்று நம்ம சொன்னால் உடனே அவர் என்ன செய்வாராம்? 4வதாக அவருடைய வாக்குத்தத்தம், அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார். சொல்லுங்க, அவர் தம்முடைய சிறகுகளாலே மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உங்களுக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இப்போ நம்ம 7வது சொன்னோம், நான் பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறேன். உடனே அவர் என்ன பண்ணுவார்? அவர் சிறகுகளால் மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நம்மளை அடைக்கலமாக வச்சுக்குவார். அது அவருடைய ஆசீர்வாதம், 4வது ஆசீர்வாதம். இப்போ 5வது என்ன நான் சொல்லணும்? அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகம். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசயம் கேடகம். அப்படி கன்ஃபஸ் பண்ணணும். அப்படி நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? அவர் அப்படியே நமக்கு பரிசயமாக இருப்பார், கேடகமுமாக இருப்பார். ஹல்லேலூயா.
அதுதான் 5வது அவருடைய வாக்குத்தத்தம். அடுத்ததாக 6வது அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஒரு கண்டிஷன் இருக்கு, நிபந்தனை. என்ன நிபந்தனைனா, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்படவே மாட்டேன். ராத்திரி என்ன நடந்தாலும் சரி, பகலில் எந்த அம்பு பறந்தாலும் சரி, இருளில் என்ன கொள்ளை நோய் வந்தாலும் சரி, நான் பயப்படவே மாட்டேன். அது கண்டிஷன். புரியுதா? ராத்திரி படுக்கும், ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஐயோ அங்கே என்னமோ நடக்குதே, அது எங்கள் வீட்டுக்கு வந்துடுமா, என்னத்தையும் தூக்கி எறிகிறாங்களே, என்னென்னமோ நடக்குதே, இந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாது. உலகத்தில் பல காரியங்கள் பல சூழ்நிலைகளில் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை யாரும் தடை செய்ய முடியாது. ஆனால் நம்ம பயப்படக்கூடாது. அது ஒரு கண்டிஷன். பயந்தோம்னா அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், நம்ம குடும்பத்தில் நடக்கும், நம்மளாலே நம்ம ஊரில் வேற நடக்கும், நம்மாலேயே நம்ம தேசத்தில் வேற நடக்கும். அதுக்கு காரணம் யாரு? நீங்களும் நானும் தான். நம்ம சொல்லணும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் ஒரு நாளும் பயப்படவே மாட்டேன். அது கண்டிஷன். அப்போ நாம் பயப்பட மாட்டேன் நம்ம அறிக்கை பண்ணுறதுனால அந்த பயப்படக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராது. அதுதான் ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு அறிக்கை, ஒரு கன்ஃபெஷன் நீங்கள் பண்ணும்போது ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். நம்ம சொன்னோம் இல்லையா, நான் பயப்பட மாட்டேன்னு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ப்ராமிஸ் பண்ணுறாரு. 6வதாக ஒரு வாக்குத்தத்தம், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கு நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். 7வது, பகலில் பறக்கும் அம்புக்கும் நீங்கள் பயப்படவே மாட்டீர்கள். 8வது சொல்கிறாரு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். 9வதாக, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பீர்கள். நம்ம ஒரு வார்த்தை கன்ஃபெஷன் பண்ணோம்ல, அறிக்கை பண்ணோம்ல, நான் பயப்பட மாட்டேன், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், பகலில் பறக்கும் அம்புக்கு நான் பயப்பட மாட்டேன், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு பயப்பட மாட்டேன், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்பட மாட்டேன். நம்ம சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படவே மாட்ட மகளே, நீ பயப்படவே மாட்ட மகனே, என்ன நடந்தாலும் சரி நீ பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, உனக்கு அந்த பயம் பக்கத்தில் வர்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீ வேணா பார், என்னை சோதித்து பார். ஏன்னா நீ அவ்வளோ விசுவாசமாக என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்ட, அவ்வளோ நம்பிக்கையாக எங்கள் ஆண்டவர் என்னை நடத்துவார். இதெல்லாம் நடக்கும், ராத்திரியில் நடக்கும், மத்தியானத்தில் நடக்கும், பகலில் நடக்கும், இருளில் நடக்கும். இதுக்கெல்லாம் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். நீ சொல்லிட்டல்ல, நீ பயப்படவே மாட்டேன், பயப்படவே மாட்டேன், நான் உனக்கு அது கேரண்டி தரேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கேரண்டி கொடுக்குறாரு. அதுதான் அவருடைய ப்ராமிஸ். 9 விதமான ப்ராமிஸை பார்த்தோம், 9 விதமான நிபந்தனைகளை பார்த்தோம். இப்போ 10வது நிபந்தனை என்ன? 7வது வசனம். இப்போ நம்ம என்ன கன்ஃபஸ் பண்ணணும்? என்ன கண்டிஷன்? என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்றும் என்னை அணுகவே அணுகாது. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த மாதிரி கண்டிஷன் சொல்லும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்றும் என்னை அணுகவே அணுகாது. கண்டிஷன், நிபந்தனை. அதை நீங்கள் சொன்ன உடனே
ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ சொன்ன மாதிரியே, நீ அறிக்கை பண்ண மாதிரியே உன் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும் சரி, 10000 பேர் வந்தாலும் சரி, ஒன்றையும் உன் பக்கத்தில் அணுக விட மாட்டேன். அணுகாது. ஷூர், நிச்சயம். நீ யார்? என்னை யாருன்னு அறிஞ்சு இப்படி நீ அறிக்கை பண்ணுறிய? ஒரு முறை எனக்கு சரீரத்தில் பலவீனம் வந்தது, ரொம்ப அதிகமாக. அதனால் என் சரீரம் பாதிக்கப்பட்டது. அப்போ தான் ஊழியத்தில் ஆரம்பம் வேறு. அப்போ ஒரு சில சகோதரிகள் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, சிஸ்டர் உங்களுக்கு விரோதமாக யாரோ என்னமோ பண்ணுறாங்க சிஸ்டர், உங்களை ஊழியம் செய்ய விடக்கூடாதுன்னு என்னமோ சாத்தானுடைய வல்லமை உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. அப்படி சொன்ன உடனே நமக்கு எப்படி இருக்கும்? இதே என்னடா இது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய மகள். இந்த மாதிரி இந்த சகோதரிகள் நான் ஜெபம் பண்ணும்போது யாரோ என்னமோ மந்திரம் பண்ணுறாங்க, சூனியம் பண்ணுறாங்க, அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு வேற சொல்கிறாங்களே அப்படின்னு அதை சொன்ன உடனே ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினேன். உடனே அவங்கள பார்த்து சொன்னேன், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது ஒன்றும் என்னை அணுகாது. என்னை அணுகாது. ஒருத்தர் 2 பேர் இல்லை, நீங்கள் ஒரு மந்திரவாதி 2 மந்திரவாதி இல்லை, 1000 பேர் 10000 பேர் விழுந்தாலும் என் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், மகளே ஒன்றும் உன்னை அணுகாது. இட்ஸ் a promise of God for me. தேவனுடைய வாக்குத்தத்தம் எனக்காக எழுதப்பட்டது. நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை நான் அறிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் உங்கள் நாவினால் அறிக்கை செய்கிறீர்களோ, உங்களுக்கு எதிராக எழும்பும் ஒன்றும் உங்களை அணுகவே அணுகாது. தேவன் கொடுக்கிற ஒரு உத்தரவாதம், வாக்குத்தத்தம், ஒன்றும் உங்களை அணுகாது. 10ஆவதாக, அடுத்ததாக 11ஆவதாக அவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். உங்கள் கண்களால் மாத்திரம் நீங்கள் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பீர்கள். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, உங்களுக்கு விரோதமாக என்னமோ பட்டாங்க, உங்களுக்கு விரோதமாக என்னமோ செஞ்சிட்டாங்க, இவ்வளோ பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க, அப்போ நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்க, என் பக்கத்தில் எதுவும் அணுகாதுன்னு நீங்கள் வேற சொல்கிறீங்க, நான் வேற உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் ஒன்றும் ஒன்று அணுகாது. ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க 11ஆவதாக நான் உங்களுக்கு எதிராக எழும்புகிறவங்கெல்லாம் எப்படி செயல்படுகிறார்கள், அவர்களுக்கு வரும் பலனை காண்பீர்கள். யூ வில் see that. யாரோ பார்த்து சொல்றதில்லை, உங்கள் சொந்த கண்களால் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. யாரோ ஏதோ செஞ்சுட்டு அப்படியே ஒளிஞ்சு ஓடிடுவாங்கன்னு நினைக்காதீங்க, அவங்களே வந்து சரண்டர் பண்ணிடுவாங்க. மா உனக்கு விரோதமாக இப்படியெல்லாம் பண்ணேன், உன்னை அழிக்க நான் இப்படியெல்லாம் முயற்சி பண்ணேன், அது ஒன்றும் நடக்கலை, அது எல்லாம் எனக்கு திரும்ப வந்து அடிக்குது, அதனால் வேறு வழி இல்லை, நீ தான் எனக்கு உதவி செய்யணும். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பீர்கள். நம்முடைய கண்களால் அதை பார்க்கும்படியாக யார் ஒரு பயத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. துன்மார்க்கரை அப்படியே விட மாட்டார். அவங்க என்ன வேணாலும் நமக்கு விரோதமாக செஞ்சுட்டு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். நாம் ஏன்னா கன்ஃபஸ் பண்ணிட்டோம்ல, என் பக்கத்தில் 1000 பேர் 10000 பேர் இருந்தாலும் ஒன்று என் பக்கத்தில் வராது, போ இயேசுவின் நாமத்தினால போ, அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை வல்லமையில் ஆண்டவர் சொல்கிறா, கரெக்ட் மகளே, கரெக்ட் மகனே, உன் பக்கத்தில் ஒன்றும் வராதபடி நான் வேற பார்த்துக்குவேன், ப்ராமிஸ் பண்ணுறார். அடுத்ததாக தேவனை அடைக்கலமாக்க வேண்டும். சொல்லுங்க, தேவனை அடைக்கலமாக்க வேண்டும். உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவனை உனக்கு தாபரமாக கொண்டாய். அப்போ எப்பாவது ஒரு தடவை அடைக்கலமாக இருக்குல்ல, எப்பவும் ஆண்டவரே உங்கள் அடைக்கலம், உங்கள் அடைக்கலம், நீங்கள் தான்ப்பா எனக்கு அடைக்கலம். இது நிபந்தனை, கன்ஃபஸ் பண்ணணும். அதனால தான் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம ஜெபம் பண்ணுறோம்.
சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுறோம், படுக்கும்போது ஜெபம் பண்ணுறோம், நடக்கும்போது ஜெபம் பண்ணுறோம், ஒரு வண்டியை எடுத்தால் ஜெபம் பண்ணுறோம், எங்கேயாவது போனால் ஜெபம் பண்ணுறோம், வழிகளெல்லாம் அவரை நினைக்கிறோம். ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறோம்? விளையாட்டுத்தனமாக பண்ணுறோமா? அவர்தான் எனக்கு அடைக்கலம் என்பதை என் நாவினால் நான் அறிக்கை செய்த அவர்தான் எனக்கு தாபரம். அதை நம்ம கன்ஃபஸ் பண்ணணும். அது நிபந்தனை, 12வது நிபந்தனை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? 10வது வசனத்தில், பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. இட்ஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட். நீங்கள் எவ்வளவு தேவனை அடைக்கலமாக வச்சுருக்கீங்களோ, தாபரமாக வச்சுருக்கீங்களோ, உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக பொல்லாப்பு நேரிடாது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. அடுத்தது 13வது அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு மட்டும் இல்லைம்மா, மகளே மகனே, நீ என்னை அடைக்கலமாக வச்சிருக்க, என்னை தாபரமாக வச்சிருக்க, எந்த ஒரு பொல்லாப்பும் உனக்கு வராது. 13 சொல்கிறாரு, வாதை உங்கள் கூடாரத்தை அணுக்கவே ஆகுங்காது. நான் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை உங்களுக்கும் கொடுப்பேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் கொடுப்பேன், உங்கள் நிமித்தமாக நீங்கள் வசிக்கிற இடங்களில் உள்ளவர்களுக்கும் நான் கொடுப்பேன். ஆண்டவர் அப்படி தான் ப்ராமிஸ் பண்ணுறாரு, வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. 14வதாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா அடைக்கலம், நீங்கள் தான் தாபரம்னு சொன்னேன். அதுக்கு பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு? வழிகளிலெல்லாம் எங்களை காக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கமெண்ட் பண்ணுறாரு. என் மகன் சொன்னதை நான் கேட்டேன், என் மகன் சொன்னதை கேட்டேன், நான் தான் அடைக்கலம்னு சொல்லிட்டாங்க, நான் தான் தாபரம்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நான் அவங்கள பார்க்காம விட முடியாது. அவங்க போகிற வழிகளிலெல்லாம் அவர்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் தான் அடைக்கலம், நீங்கள் தான் தாபரம். இந்த ஒரு வார்த்தைக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்க. அடுத்ததாக 15வதாக ப்ராமிஸ் பண்ணுறாரு பாருங்க. முதல் தூதர்களுக்கு வேற கட்டளையிடுறாரு, இப்போ ப்ராமிஸ் பண்ணுறாரு, உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாப்பா பாப்பா, இந்த மாதிரி ஒரு தேவனை உலகத்தில் பார்க்க முடியுமா? உங்கள் பாதம் கல்லில் இடராத, கல்லில் கூட தடுக்கி விழுந்துடக்கூடாது. தேவ தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஒரு ஊழியர் சொன்ன சம்பவம் ஞாபகத்துக்கு. ஒருத்தர் ஊழியக்காரர் நடந்து போகிறார். அப்போ அவர் கூட இயேசுவும் போய்கிட்டு இருக்கிறார். 2 பேரும் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க நடக்கும்போது இவருடைய 2 பாதங்கள், இயேசுவின் 2 பாதங்கள் அந்த மணலில் நல்லா தெரிஞ்சு 4 பாதங்கள். கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்தா 2 பாதம் மட்டும்தான் தெரியுது, இன்னும் 2 பாதம் காணோம். உடனே இவர் இயேசுவை கேட்குறாரு, எப்பா ஏசப்பா, என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா? அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, இல்லைப்பா, இந்த இடத்துல உன்னால் நடக்க முடியாதுன்றதுனால இப்போ நான் உன்னை தூக்கிக்கிட்டு போகிறேன். ஒரு தந்தை தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல இப்போ நான் உன்னை தூக்கிக்கிட்டு சுமக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற யாராக இருந்தாலும் அவரையே நம்பி, அவரையே சார்ந்து, அவரை அடைக்கலமாக தாபரமாக வைத்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் தங்கள் கரங்களில் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். அதனால தான் எப்போவுமே
ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்க, தேவனுக்கு முதலிடம் கொடுங்க, தேவனை மையப்படுத்துங்க. அவர் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க, அவர் இல்லாமல் எதையும் செய்ய முயற்சிக்காதீங்க. ப்ராமிஸ் பண்ணுறாரு. அடுத்தது 16வதாக அவர் என்ன சொல்கிறாரு? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். நம்ம ஒன்றும் சொல்ல, அவரே சொல்கிறார். எப்பா, சிங்கம் வரும், விரியன் பாம்பு வரும், பாலசிங்கம் வரும், வலு சர்ப்பம் வரும். ஐயோ, சிங்கம் வந்துருச்சு, விரியன் பாம்பு வந்துருச்சு, பாலசிங்கம் வந்துருச்சு, வலு சர்ப்பம். பயப்படாதீங்க, நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க? மிதித்து போடுவீர்கள். அந்த மாதிரி ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க, என்னை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிற, என்னை அடைக்கலமாக வைத்திருக்கிற, என்னை தாபரமாக வச்சிருக்கிற உங்களை நான் விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேனா? சிங்கம் வந்து கடிக்கட்டும், பாம்பு வந்து கடிக்கட்டும், பாலசிங்கம் முழுங்கட்டும், விரியன் பாம்பு என்ன வேணாலும் செய்யட்டும் வேடிக்கை பார்ப்பாரா? ஆண்டவர் பவர் கொடுப்பாரு, ஒரு அத்தாரிட்டி கொடுப்பாரு. நம்ம தான் அந்த சிங்கத்தை மிதிப்போம், நம்ம தான் அந்த விரியன் பாம்பை மிதிப்போம், பால சிங்கத்தை மிதிப்போம், வலு சர்ப்பத்தை மிதிப்போம். என்ன மாதிரி ஒரு பவர் கொடுத்துருக்காரு பாருங்க. நிறைய பேர் பாம்பு வருது சிஸ்டர், கனவுல சிங்கம் வருது சிஸ்டர், வந்தால் என்ன பண்ணணும் நீங்கள்? உடனே ஏய் சிங்கமே மிதிக்கிறேன் உன் தலையை, பாம்பே உன்னை மிதிக்கிறேன் சொல்லுங்க ஒரு வார்த்தை. அது அந்த ஸ்பாட் டைடு. அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அது வரவே வராது. நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. பாம்பு வந்துச்சு, பாம்பு வந்துச்சு, வீட்டில் வந்துச்சு, வெளியே வந்துச்சு, எங்கள் வீட்டுக்கு தான் வருது, கனவுல வேற வருது, என்னை வந்து கொத்துது, என்னை பார்க்குது. இதெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் அவருடைய மறைவில் இருக்கும்போது, அவரை நீங்கள் அடைக்கலமாக வைத்திருக்கும்போது, அவரை நீங்கள் தாபரமாக வைத்திருக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராமிஸ் கொடுக்குறாரு. எந்த ஒரு சிங்கம் வந்தாலும், எந்த விரியன் பாம்பு வந்தாலும், எந்த பாலசிங்கம் வந்தாலும், வலு சர்ப்பம் வந்தாலும், நான் உங்களுக்கு அந்த பவர் கொடுத்துருக்கேன், அந்த வல்லமை கொடுத்துருக்கேன். சிங்கம் உங்களை பார்த்து பயப்படும், மிதிச்சிருவீங்க. தானியேல் என்ற தேவ மணியின் தானே சிங்கக்கேபியில் தூக்கி போட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க? சிங்கம்லாம் கடிச்சு சாப்பிட்டு அவ்வளோதான், நம்ம வேலையை மிச்சமாக்கிறோம். அவர் அங்கே உள்ளே போயிட்டு சிங்கமெல்லாம் அது பாட்டுக்கு பார்த்துன்னு இருக்குது, இவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணுகிறார். அப்படி தான் செய்வார். சிங்கம் நம்மை சேதப்படுத்த விட மாட்டார். அதுதான் ப்ராமிஸ் பண்ணுறார். சிங்கத்தை பார்த்தும் பயப்படாதீங்க, விரியன் பாம்பை பார்த்து பயப்படாதீங்க, பால சிங்கத்தை பார்த்து பயப்படாதீங்க, வலு சர்ப்பத்தை பார்த்து பயப்படாதீங்க. அவர் சொல்கிறார், நீ அதை பார்க்கறது இல்லை, நீ மிதிச்சே போட்டுருவேன். நான் உனக்கு அந்த மாதிரி ப்ராமிஸ் கொடுக்குறேன், அந்த மாதிரி உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. 13வதாக என்ன நிபந்தனை? 12 நிபந்தனைகளை பார்த்தோம், 16 ப்ராமிஸை பார்த்தோம். இப்போ 13வதாக என்ன நிபந்தனை? சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நீங்கள் சொல்லணும், நான் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறேன். சொல்லுங்க, இப்போ கூட சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் உட்காந்து இந்த ஆராதனையில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, சும்மா அந்த மாதிரி உட்கார முடியுமா? ஆண்டவர் பேரில் ஒரு வாஞ்ச. ஐயோ, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச போகிறாரு? என்னால் சபைக்கு போக முடியல. அநேகர் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது நாங்கள் மருத்துவமனையில் படுத்த படுக்கையில் யூடியூப் மூலமாக இந்த ஆராதனையில் நாங்கள் கலந்து கொண்டோம். கர்த்தர் எங்களை உயிர்ப்பித்தார். ஒரு வாலிப தம்பி இலங்கை தேசத்திலிருந்து அவர் ஒரு முறை என்னை தொடர்பு கொண்ட போது சொன்னார், சிஸ்டர், நான் படுத்த படுக்கையாக படுத்து கொண்டிருக்கிறேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆராதனைக்கு போக முடியாது, எதையுமே என்னால் பண்ண முடியாது, அந்த நிலைக்கு நான் படுத்துட்டேன். ஆனால் இந்த ஆராதனை நடந்தபோது ஏஞ்சல் டிவி மூலமாக இந்த ஆராதனையில் நீங்கள் சொன்ன ஜெபங்கள்,
நீங்கள் சொன்ன வார்த்தைகள், அதை நான் அப்படியே உரிமையாக்கி நானும் பேச ஆரம்பித்தேன். ஆன் த ஸ்பாட் நான் எழுந்துட்டேன் சிஸ்டர். எப்படி செய்கிறார் பாருங்க ஆண்டவர். உங்கள் வாஞ்சியை பார்க்குறாரு. என்னப்பா, உங்களை என்னால் பார்க்க முடியல, ஆனால் உங்களை ஆண்டவர் பார்க்குறாரு. எவ்வளோ வாஞ்சியா படுத்த படுக்கையா கேட்குறீங்க. அநேகர் சொல்கிறாங்க நாங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறோம், கைதிகளாக இருக்கிறோம். அந்த இடத்துல இருந்து நாங்கள் யூடியூப்பில் ஃபோனில் பார்க்குறோம். கர்த்தர் எங்களை விசுவாசத்தில் பெருக பண்ணுகிறார். உங்கள் வாஞ்சையை கர்த்தர் பார்க்குறார். அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வாஞ்சை இருக்கணும். அது ஒரு கண்டிஷன். சும்மா என்னத்தான் செய்வார் ஆண்டவர், போதும் பார்த்ததெல்லாம், ஜெபம் பண்ணதெல்லாம் போதும், பைபிள் வாசித்தெல்லாம் போதும் அப்படி நாம் அலட்சியம் பண்ணால் ஆண்டவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வாஞ்சையை காட்டணும். முடியாத நேரத்துலேயும், ஆண்டவரே உங்கள் மேலே தான் நான் வாஞ்சையாக இருக்கிறேன், உங்கள் மேலே தான் விருப்பமாக இருக்கிறேன்ற சிலருக்கு வாய் திறந்து கூட பேச முடியாது. வாய் திறந்தே பேச முடியாது. டியூபெல்லாம் மாட்டியிருப்பாங்க, கழுத்தில் வேறு பல உபகரணங்களை பொருத்தியிருப்பாங்க. நம்மளை மாதிரி சாதாரணமாக அசைக்கக்கூட முடியாது. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில், ஐயோ இந்த தேவன் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? என் 3வது மகள் பார்க்க முடியாமல் இருந்தா, நடக்க முடியாமல் இருந்தா. ஆனால் இந்த ஏஞ்சல் டிவி ப்ரோக்ராம் எல்லாம் போட்டோம்னா, ஐயாவுடைய நிகழ்ச்சிகள், எங்களுடைய நிகழ்ச்சிகள், இந்த ஆராதனைகளெல்லாம் நடக்கும். அப்போல்லாம் பார்த்தோம்னா அவளால் பேச முடியாது, டிவியே பார்க்க முடியாது. ஆனால் அவள் வயிறு துள்ளி துள்ளி குதிக்கும். வர்ஷிப் பண்ணுறான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. சில நேரத்தில் கரங்களை அசைத்து அப்படியே உயர்த்தி அப்படியெல்லாம் அவள் தேவனை மகிமைப்படுத்துகிறதை எங்கள் கண்களால் நாங்கள் பார்த்துருக்கோம். அவள் எவ்வளவு தேவனிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறாள் என்பதை எங்களால் பார்க்க முடியுதோ இல்லையோ, அவளோடு இருக்கிற ஆண்டவர் பார்க்குறார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ப்ராமிஸ் தர்றாரு, அவர்களை நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். நான் அவங்களை விடுவிப்பேன். அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன மாதிரி விடுதலை கொடுக்கணும், நான் அதை செய்வேன். அதுதான் ப்ராமிஸ். அதனால தான் இப்போ நம்ம வாஞ்சையாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். யாருமே தப்ப முடியாது. என்னால் தேவனை ஆராதிக்க முடியல, தேவாலயத்துக்கு போக முடியல, தேவ சத்தத்தை கேட்க முடியலன்னு யாரும் சாக்கு போக்கே சொல்ல முடியாது. உங்கள் எல்லாரையும் வைத்து தான், உங்கள் எல்லாருடைய வாஞ்சையை வைத்து தான் நீங்கள் இருக்கிற இடத்துலையே தேவனை ஆராதிக்கக்கூடிய வழிமுறைகளை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக தான் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, இவங்கெல்லாம் எவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறாங்க, அவங்கள நான் சும்மா விட்டுருவேனா? அவங்கள நான் விடுவிப்பேன். அதுதான் 17ஆவதாக தேவன் கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ். அடுத்தது என்ன சொல்கிறார் அதே வசனத்தில்? 14வது நிபந்தனை என்னன்னா, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். நம்மெல்லாம் யாருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம்? நம்ம கன்ஃபஸ் பண்ணணும், ஆண்டவரே உங்கள் நாமத்தை தான் நான் அறிந்திருக்கிறேன், வேறு எந்த நாமமும் எனக்கு வேண்டாம், உங்கள் ஒரு நாமம் போதும், இயேசு என்னும் நாமம். அந்த ஒரு நாமம் எனக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பு தரும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த நாமத்தை நான் அறிக்கை செய்கிறேன். நான் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். 17 சொல்கிறாரு, வாஞ்சையாயிருக்கிறபடியால் 13வது கண்டிஷன் வாஞ்சை இருக்கணும். அப்போ 17வது ஆசீர்வாதம் விடுவிப்பேன். அடுத்தது அந்த 14ஆவதாக நிபந்தனை, என் நாமத்தை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும், நான் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் பயப்படாதீங்க. என்னாகுமோ ஏதாகுமோ, என் பிள்ளை என் குடும்பம் இங்கே போயிருக்கிறாங்க, அங்கே போயிருக்கிறாங்க, இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க, பயப்படாதீங்க.
அவங்க இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் ப்ராமிஸ் பண்ணுறாரு, அவங்கள எந்த இடத்துல இருந்தாலும் ஒயர் டாப்பில் வைப்பேன், கீழே எல்லாரும் பார்க்குற மாதிரி என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு விட மாட்டேன். என்னுடைய பாதுகாப்பில், என்னுடைய உயர்ந்த அடைக்கலத்தில் அவங்கள நான் வைப்பேன். அதுதான் அவர் 17ஆவதாக தருகிற ஒரு ப்ராமிஸ். ஆனால் நம்ம 14ஆவதாக ஒரு நிபந்தனை, அவர் மேல், அவருடைய நாமத்தின் மேலே நம்ம நல்ல அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், என் சாபங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் ஒருவர்தான் என் மேலே வைத்த அன்பினாலே கல்வாரி சிலுவையில் தன்னையே தியாகம் பண்ணினார். நான் அவரை அறிந்திருக்கிறபடியால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏன் அவரை ஆராதிக்கிறோம், அவரை ஏன் துதிக்கிறோம், அவரை நோக்கி நம்ம ஏன் ஜெபம் பண்ணுறோம், அவருக்கு ஏன் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம்? அவரை தவிர நமக்கு பாதுகாப்பு கொடுக்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது, ஒருவராலும் முடியாது. அவர் ஒருவர் தான் நமக்கு பாதுகாப்பு. ஏன்னா நம்ம அவர் நாமத்தை அறிந்திருக்கிறோம். அந்த நாமத்தை வேற அறிக்கை பண்ணுறோம், பாட்டு பாடும்போது, ஜெபம் பண்ணும்போது, வசனங்களை கேட்கும்போது, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, அவருடைய நாமத்தையே நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்மளை பார்த்து சும்மா விட்டுருவாரா நம்ம ஆண்டவர்? அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, என் பிள்ளை, என் மகன், என் மக என்ன மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், வேதனையான சூழ்நிலையில் இருந்தாலும் என் நாமத்தை எப்படி உச்சரிக்கிறாங்க பாருங்க, எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. அவங்கள நான் கீழே விட மாட்டேன், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக அதே சங்கீதம் 91:15, 15வது வசனத்தில் நம்மக்கிட்ட அவர் என்ன கண்டிஷன் வைக்கிறார். கண்டிஷனை மறந்துடாதீங்க, நிபந்தனையை மறந்துடாதீங்க. அந்த நிபந்தனையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற ப்ராமிஸ் உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். 15வது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எல்லாம் சொல்லுங்க. அப்பாவை கூப்பிட மாட்டான், அம்மாவை கூப்பிட மாட்டான், கூட பிறந்தவங்களை கூப்பிட மாட்டான், கணவனை கூப்பிட மாட்டாங்க, மனைவியை கூப்பிட மாட்டாங்க, பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன தான் நோக்கி கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே உங்களைத்தான் கூப்பிடுவேன் ஆண்டவரே. சொல்கிறீங்களா? சொல்கிறீங்களா? சொல்லுங்க. எதுக்கட்டாலும் அவங்கள கூப்பிட்றது, இவங்கள ஃபோன் வேறு வந்துருச்சா, இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. யார் யார்கிட்ட என்னென்ன பேசணுமோ, என்னென்ன சொல்லணுமோ, அப்படியே வாட்ஸ்அப்பில் பேசுகிறது, ஃபோனில் இதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவரை நோக்கித்தான் கூப்பிடுவேன். 15வது நிபந்தனை, கண்டிஷன். நீங்கள் எந்த அளவுக்கு அவரை கூப்பிட்றீங்க, அதுதான் ஜெபம். ஜெபம், ஜெபன்றது என்ன? அவர்கிட்ட பேசுறது, அவரோட உறவாடுறது, அவர் பேசுகிறத கேட்கறது. இந்த மாதிரி ஒரு ஆண்டவரை இந்த உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? நம்ம பேசுகிறத கேட்குறாரு, நமக்கு பதில் வேற கொடுக்குறான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அதனால் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் குடும்பத்துக்காக தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை விடவே மாட்டார். அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணுறார் பாருங்க. நம்ம கூப்பிட்டோம் அவ்வளோதான். பக்கத்தில் உங்களை பற்றி சொல்லுங்கள், கூப்பிட்டோம் அவ்வளோதான். அவர் என்ன பண்ணுறாராம்? ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். எல்லாம் சொல்லுங்க, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அது மாத்திரமல்ல, நம்ம ஏற்கனவே 14வது வசனத்தில் பார்த்த மாதிரி நம்ம அவரை நாமத்தை அறிஞ்சிருக்கிறபடியால் அவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எங்கே வைப்பேன்? முதல்ல நம்ம பார்த்துட்டோம். நாம் அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் 18வதாக நம்மை உயர்ந்த அவருடைய நாமந்தான்
அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம அவர் நாமத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவருடைய நாமத்தை சொல்ல 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 நம்ம இருக்கிற லெவல்லையே இருக்க மாட்டோம். கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கல. இது அவருடைய ப்ராமிஸ், ஒரு ஆசீர்வாதம். இப்போ 19ஆவதாக அவர் என்ன நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா, நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நீ ஜெபம் பண்ணுவாய், என்கிட்ட நீ பேசுவாய். நீ பேசும்போது நான் பேசாமல் இருக்க மாட்டேன். நான் உனக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு அருளி செய்வேன். சில நேரத்தில் மனுஷங்ககிட்ட பேசினா கூட கேட்ட மாதிரி இருக்கும், ஆனால் கேட்கலன்றுவாங்க. செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க, நான் சொன்னேனா அப்படின்னு கூட கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நீ என்னை நோக்கி கூப்பிட்டுட்டீன்னா போதும், நீ என்னை நோக்கி கூப்பிட்டா போதும், நீ என்ன கூப்பிடுறியோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன், நான் பதில் கொடுப்பேன். அது நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்கு. அதனால தான் எல்லா நேரத்துலையும் இந்த கிறிஸ்தவங்களாம் என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுறேன் ஜெபம் பண்ணுறேன் ஜெபம் பண்ணுறேன் இப்படியே குடின்னு இருக்கிறாங்க. ஜெபம் வீடுங்களில் ஜெபம் பண்ணுறாங்க, தெருக்களில் ஜெபம் பண்ணுறாங்க, சர்ச்சுங்களில் போய் ஜெபம் பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரிங்களில் போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு இடத்த விட மாட்டேன்றாங்க. ஏன் ஜெபம் பண்ணுறாங்க? அவங்களுக்கு தெரியும் நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் அதுக்கு பதில் தருவார். யாருக்காக ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் ஆன்சர் பண்ணுவார். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அது மாத்திரம் இல்லை, 15வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், நம்ம கூப்பிட்டோம் அவ்வளோதான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எவ்வளோ பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. கூப்பிட்டது தான். நமக்கு ஆபத்து வர்றது கூட தெரியாது, என்ன அடுத்த நிமிஷம் நடக்க போகுதுன்னு கூட தெரியாது. நம்ம கூப்பிட்டோம் அவ்வளோதான். அவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன், ஆபத்தெல்லாம் உனக்கு வரும். ஆண்டவர் என்னை மறந்துட்டாருன்னு சொல்லாத. நீ என்னை கூப்பிட்டல்ல, நான் மறந்துட்டேனா? நான் மறந்துடுவேனா? ஆபத்தெல்லாம் வரும்போது உன் கூடவே இருப்பேன். உனக்கே தெரியாது நான் உன் கூட இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, உன்னை என்ன பண்ணுவேன்? தப்பு வைப்பேன். 20வது சொல்றாரு, ஆபத்தில் உன்னோடு கூட இருப்பேன். இட்ஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட். அதனால் தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் நாம் தேவனோடு இருக்கும்போது, ஆண்டவரோடு இருக்கும்போது, அவருடைய வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்யும்போது அவர் நம்ம கூட இருப்பார். 21ஆவதாக சொல்கிறாரு, அவனை கனப்படுத்துவேன். என்ன பண்ணுவாரா? ப்ராமிஸ் பண்ணுறாரு, பா நீ என்னை கூப்பிட்ட, சும்மா ஏதோ கேட்டேன்பா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அப்படி இல்லை, உன்னை ஹானர் பண்ணுவேன். என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிட்றாங்களே, அவங்கள சாதாரண நிலையில் வைக்கலாமா? அவங்கள எந்த நிலையில் கனப்படுத்த முடியுமோ அந்த விதத்தில் நான் அவங்கள ஹானர் பண்ணுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை முதன்மையாக வைத்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது பலரும் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இனிமே இவங்க எழும்ப முடியாது, இவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஆனால் அவங்க முன்னால் நம்மளை கனப்படுத்துவார். என்னுடைய கணவர் சீனியர் போதகர் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் இருந்தாங்க. கர்த்தர் அழைப்பை பெற்றபோது ஐயா தினகரன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் அவங்க அந்த ஊழியத்தை விட்டு சபையை ஆரம்பித்தோம். நானும் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னை அழைத்தபோது அந்த வேலையை ரிசைன் பண்ணி முழு நேர ஊழியத்திற்கு நாங்கள் குடும்பமாக 3 பெண் பிள்ளைகள். அப்போ எங்களை சுற்றிலும் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து சொன்னாங்க, நிறைய பேர் பேசுனாங்க, நேரடியாகவே எங்கள்கிட்ட பேசுனாங்க, என்னம்மா 2 பேருக்கும் ஏதாவது மனநிலை பாதிப்பா, கொஞ்சம் மனநிலை மருத்துவர்கிட்ட போய் செக் பண்ணுங்க, அவரும் உயர்ந்த இடத்துலேருந்து விட்டுட்டு வராரு, நீங்களும் உயர்ந்த இடத்துலேருந்து விட்டுட்டு வரீங்க, என்ன ஆச்சு உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு அது மாதிரி ஒரு சிலர் கேட்டாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, சீக்கிரத்தில் பாருங்க ரோடாக பிச்சை எடுக்க போகிறீங்க, தட்டு எடுத்துன்னு பிச்சை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்பாவது பயந்துக்கிட்டு
ஊழியத்தை விட்டுட்டு சரிப்பா ஒருவேளை தப்பு பண்ணிட்டோம் போல் வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு பயந்து ஓடிடுவோன்னு நினச்சாங்க போல். அப்படி சொன்னாங்க. என்ன விளையாடுறீங்க? 2 பேரும் வேலையை வேணான்னு விட்டு வந்துட்டீங்க. 2 பேருக்கும் அப்பா அம்மா சொத்தும் கிடையாது, எந்த சேவிங்ஸும் கிடையாது, ஒன்றும் இல்லாமல் நான் ஆண்டவரை நம்பி போகிறேன், ஆண்டவர் என்னை அழைத்தார், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்னு போகிறீங்களே, என்ன விளையாட்டா, வேடிக்கையா உங்களுக்கு? 3 பொம்பளை பிள்ளைங்க வேற வச்சுருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் எதிர்காலத்துலலாம் நீங்கள் செய்ய வேண்டிய எவ்வளோ கடமைகள் இருக்குது. இதெல்லாம் யார் செய்வா? விளையாடாதீங்க. பாருங்க சீக்கிரத்தில் என்ன நடக்க போகுது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் எங்களை கனப்படுத்தி கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. அதுதான் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். நம்ம கர்த்தரை நம்பி இருக்கும்போது, கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது, கர்த்தரோடு நம்ம இசைந்து இருக்கும்போது, கர்த்தருக்காக நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்ய நம்ம அர்ப்பணித்து இந்த உலகத்தில் வாழும்போது நம்மளை எந்த இடத்துலையும் கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார். நம்மை கனப்படுத்துவார், நம்மை ஹானர் பண்ணுவார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி ஆண்டவரே, நான் சாதாரணமான நிலையில் இருக்கேன், இப்படி என்ன கனப்படுத்துறீங்களே, இப்படி உங்கள் மகிமையை என் மூலமாக வெளிப்படுத்துறீங்களே, என் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட என்னை மறைத்து உங்களை வெளிப்படுத்துறீங்களப்பா. இதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே கிடையாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு எப்படி நடக்கணும்னு தெரியாது. ஆனால் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் உங்கள் சமூகத்துக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் தான் என்னை கனப்படுத்துகிறீங்க. அப்படி தான் கர்த்தர் உங்களையும் கனப்படுத்துவார். பயப்படாதீங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க, நான் ஆண்டவரை நம்பியிருக்கேன், அவருடைய மறைவில் இருக்கேன். அவர் தான் எனக்கு அடைக்கலம், அவர் தான் எனக்கு கோட்டை, அவர் தான் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன். அவர் எல்லா சூழ்நிலைகளும் அவர் தான் எனக்கு பாதுகாப்பு. என்ன வந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன், நான் பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களை ஆண்டவர் வேறு லெவலில் கனப்படுத்த ஆரம்பிச்சிருவார். அதை ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் அவர்களை கனப்படுத்துவேன். 22வது ப்ராமிஸ். நம்ம சும்மா ஜெபந்தான் பண்ணோம், இதுக்கு இத்தனை ப்ராமிஸ் சொல்கிறார். இவ்வளோ ப்ராமிஸும் நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டதுனால வருது. பதிலளிப்பார், நம்ம கூட ஆபத்தில் இருப்பார், நம்மை கனப்படுத்துவார். இப்போ 22வது ப்ராமிஸ் என்னன்னா, அதுதான் நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. நம்ம பண்ணுற ஜெபம், நம்ம பண்ணுற வேண்டுதல் அது சாதாரணமானது அல்ல. நம்ம வாழ்க்கை முடிகிற வரையிலும் அவர் நம்மை திருப்தி ஆக்குவார். ஏதோ கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் கொடுத்து போதும்ப்பா, இனிமேல் நீ உன் வழியை பார்த்துக்கோ நம்மளை பார்த்து சொல்ல மாட்டோம். கடைசி வரைக்கும் நீடித்த நாட்களால் நம்ம அவரை கூப்பிடுறதுனால அவர் நம்மை திருப்தி, அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. அடுத்தது சொல்கிறாரு 23வது ப்ராமிஸ், தேவனுடைய ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிப்பேன். நான் எப்படியெல்லாம் அவங்கள பாதுகாக்கிறேன், அவங்களுக்கு எப்படியெல்லாம் விடுதலை தரேன், அவங்களுக்கு கேட்டதுக்கு மேலே அவங்கள எப்படியெல்லாம் நடத்துகிறேன், அவங்க கண்களால் பார்ப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் பார்ப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, அவங்க சூழ இருக்கிறவங்க பார்ப்பாங்க, அவங்க வேலை செய்கிற இடத்துல பார்ப்பாங்க, அவங்க தொழில் செய்கிற இடத்துல பார்ப்பாங்க, அவங்க படிக்கிற இடத்துல பார்ப்பாங்க, எல்லா இடத்துலையும் காட்டுவார். சும்மா ஒரு நாள் காட்டி விட்டுற மாட்டார். அதுதான் சொல்கிறார், நீடித்த நாட்களால். இவ்வளோ நாள் தான் ஒரு மாதம் பார்ப்பேன், 2 மாதம், நீடித்த நாள். அதுக்கு கணக்கே போடலங்க. நம்ம எவ்வளோ தூரம் அவர் கூட சேர்ந்து 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 அவரே சார்ந்து 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 அவருக்குன்னே நம்ம வாழ்ந்தோம்னா அவர் சொல்கிறாரு, உன்னை நான் திருப்தி ஆக்குவேன். திஸ் இஸ் மை ப்ராமிஸ். அடுத்து சொல்கிறாரு, என் ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பேன். நான் உங்கள் கூட இருக்கிறேன்றத உங்கள் குடும்பத்தில் பார்ப்பாங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல பார்ப்பாங்க, நீங்கள் வேலை, அவங்க கூட அவங்க இல்லைங்க, அவங்க கூட அவங்க ஆண்டவர் இருக்கிறார். நிறைய தடவை சொல்லுவாங்க. ஒரு முறை நான் என்னுடைய வீட்டுக்கு நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு பின்னால் ஒரு அம்மா நின்று அப்படியே வணக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இந்த அம்மா
நம்ம வீட்டில் ஒன்றும் சிலுவையும் இல்லை, ஒன்றும் இல்லை, சாதாரண வீடு. இந்த அம்மா யாரை பார்த்து வணக்க மாட்டோம். அது வேற நான் முதுகு கட்டிக்கிட்டு கேட்டை திறக்கிறதுக்காக இப்படி நிற்கிறேன். எனக்கு பின்னால் இருந்து அந்த அம்மா அப்படியே கண்ணை மூடி அவ்வளோ பரவசமாக இருக்காங்க. அவங்கள பார்த்ததோடு நின்றுட்டாங்க. நின்றுட்டு கூப்பிட்டேன் அவங்கள, ஏம்மா யாரை பார்த்துமா இவ்வளோ நேரம் அப்படி கண்ணை மூடி வணக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா உங்கள் பக்கத்தில் ஜீசஸ் நிற்கிறத நான் பார்த்தம்மா, நீங்கள் தனியாக நிற்கலாமா? ஜீசஸை பார்த்தேன், ஜீசஸ் என்ன வேற திரும்பி பார்த்தாரு, அவருக்கு தான் தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, நம்மலாம் இந்த உலகத்தில் நம்ம தான் சாதாரணமாக நினச்சிக்கிறோம். ஏழை பணக்காரு, பெரிய வீடு சின்ன வீடு, அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம் மூலமாக அவருடைய ரட்சிப்பை காண்பிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை, உங்களை அழைத்த நோக்கத்தை, உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நீங்கள் யாரையெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் அவர் தம்முடைய ரட்சிப்பை உங்கள் மூலமாக காண்பிப்பார். உங்களை பார்த்தாலே ஒரு விடுதலை வரும். நீங்கள் பேசினாலே ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் நடந்தாலே ஒரு அற்புதம், மிதிச்சிருவீங்க சாத்தானெல்லாம். அதுதான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. நம்ம எந்த ஊரை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த இடத்தை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நமக்குள்ளே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு அவர் தங்கி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த 91ஆம் சங்கீதத்தில் 15 விதமான நிபந்தனைகள், 23 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, 91ஆம் சங்கீதத்தில் 15 விதமான நிபந்தனைகளை நாங்கள் நிறைவேற்றும் போது 23 விதமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்கள் பாதத்தில் விழுந்து உம்மை தொழுது கொள்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த 91ஆம் சங்கீதத்தின்படி இனி வரும் நாட்களிலே எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய மறைவிலே அவர்தான் அடைக்கலம், அவர்தான் கோட்டை, அவர்தான் தேவன், நான் நம்பியிருக்கிறவர், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், அவரை மாத்திரம் கூப்பிடுவேன், அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருப்பேன், நான் கூப்பிடும் போதெல்லாம் அவர் என்னை தப்புவிப்பார், என்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவார், அவருடைய ரட்சிப்பை காண்பிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு உடைய பிள்ளைகளுமை நோக்கி பார்க்கும்போது இப்பொழுது இருக்கிற விதமாக அல்ல, இன்னும் கர்த்தர் அவர்களை எந்த விதத்திலெல்லாம் ஆசீர்வதிக்க, அவர்கள் மூலமாக உங்கள் மகிமை வெளிப்படுத்த நீர் திட்டமிட்டிருக்கிறீரோ, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படியே அது நிறைவேறுவதாக. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக, உம்முடைய வல்லமைக்குள்ளாக, உம்முடைய அபிஷேகத்துக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் ஆசீர்வாதிங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சகல கன மகிமை துதி ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிச்சயமாக பலப்படுத்தி இருக்கிறது. எந்தெந்த இடத்தில் எதை எதை சீர்படுத்த வேண்டுமோ சீர்படுத்தி இருக்கிறது. இப்பொழுதும் கூட நாம் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முடிந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள். இல்லை என்றாலும் இருக்கிற இடத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, இன்றைய காலகட்டத்தில் உலகமெங்கும் பல விதமான இயற்கை சீற்றங்களினால் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது. இயற்கை அநேகரை கொத்து கொத்தாக வாரிக்கொண்டு போகிறது. தகப்பனே, நீர் தம் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர் அன்றோ? இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து எங்கள் ஜனங்களை காப்பாற்றும் அப்பா.
பூமி அதிர்ச்சியிலிருந்து காப்பாற்றும். ஏரி மலைகளிலிருந்து உண்டாகிற நெருப்பு, கடல்களில் இப்பொழுது பொங்கிக் கொண்டிருக்கிற நெருப்பு, உலகத்தை திக்குமுக்காடி கொண்டிருக்கின்ற இயற்கையின் சதி, மக்கள் நாங்கள் என்ன ஆகுவோமோ என்ற பீதிகள் கதி கலங்கி இருக்கிறதே நீர் அறிவி. ஒரு விசை மனம் இறங்கும் அப்பா. கொள்ளை நோய் ஒரு பக்கம், ஒவ்வொரு நோயின் தாக்குதல் வரும் பொழுது கொத்து கொத்தாக ஜனங்கள் மடிகிறார்களே, நீர் மட்டும் தலையிட்டு அதை தடை செய்யாத பட்சத்தில் எங்கள் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு வழி இல்லப்பா. கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தாரும். யுத்தங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நிமித்தம் ஏராளமான நட்டங்கள். ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றும் அப்பா, காப்பாற்றும். அன்றாடகம் அடுத்த உணவுக்கு வழி இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழாக போய் வேதனையோடு இருக்கிற சில தேசங்கள், சில மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வோம்? பஞ்சம், பட்டினி மிஞ்சும் அளவுக்கு மக்களை வாட்டி கொண்டிருக்கிறதே. ஜனங்களுக்கு நீர்தானே அப்பா. அன்றைக்கு வானத்தில் இருந்து மன்னாவை பொழிய பண்ணி அவர்கள் கேட்ட பொழுது அவர்களுக்கு காடைகளை கொடுத்து, தண்ணீர் தவனத்தில் வாடிய பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீரை சொரிந்து தாகம் தீர்த்த தயாபரனே, இப்பொழுதும் பஞ்சத்தில் வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தயவாக கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்தையும் நீர் நேசிக்கிறீர். அந்தந்த தேசத்தில் நீர் தம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறீர். அவர்கள் ஜெபங்களை நீர் கட்டாயம் கேட்கிறீர். ஊழியக்காரர்களை அங்கே வைத்திருக்கிறீர். ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு தாரும். ஊழியக்காரர்கள் அவர்கள் தங்களால் ஆன மட்டுக்கும் உம்முடைய அன்பை எடுத்து சொல்லும் பொழுது அதை அறியக்கூடிய ஞான இருதயத்தை தாரும் அப்பா. கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை ஊழியர்கள், பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் என்று பல தரப்பட்ட நிலையில் மக்களுக்காக கதறுகின்ற, மக்களுக்காக தேவ வார்த்தைகளை எடுத்து உரைக்கிற தம் தாசர்களை கர்த்தர் பாதுகாத்திரலும். குறிப்பாக எங்கள் கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ், அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகள், அவர் சிறமேற்கொள்கிற ஒவ்வொரு ஊழியத்திலேயும் கரம் கூட இருக்கட்டும். தகப்பனே, எங்கள் தேசங்களை ஆளுகிறவர்கள் ஒவ்வொரு தேசத்திலும் நீரளவோ தலைவர்களை ஏற்படுத்தி பாதுகாப்பு கருதி ஆங்காங்கே இராணுவத்தினரையும் ஆங்காங்கே பலவிதத்தில் பாதுகாப்பாளர்களையும் வைத்திருக்கிறீர். எங்கள் தேசத்தை சுற்றிலும் பாதுகாக்கின்ற முப்படை தளபதிகள், முப்படையினரையும் கர்த்தர் காத்திரளும். எங்கள் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று உள்நாட்டு போலீஸ் பாதுகாப்பு படையினரை காத்திரளும். எங்கள் தேசத்தை ஆளுகின்ற எங்களுடைய பிரசிடென்ட், எங்களுடைய பிரைம் மினிஸ்டர், எங்களுடைய ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர், ஒவ்வொருவரையும் உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீ வேண்டிய கிருபை பொழிந்தருளும் அப்பா, பாதுகாப்பு தந்தரலாம். இப்பொழுதும் கூட இந்த நிகழ்ச்சியிலே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற தம்முடைய பிள்ளைகளில் யாரெல்லாம் பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கண்ணோக்கி பாரும் அப்பா. பலகீனத்தில் பலன் விளங்கும் என்பீரே, மது பிள்ளைகளுடைய பலவீனத்தை நீக்கி அருளும். சில குடும்பங்களில் பிரிவினைகள், சில குடும்பங்களில் கடன் சுமைகள், சில குடும்பங்களில் திருமண வயது எட்டிய பிள்ளைகளுக்கு அந்த வாழ்க்கை அமையாததினாலே கண்ணீர், சில குடும்பங்களில் பிள்ளை பாக்கியத்திற்கு கதரும் நிலை, தொழிலிலே நஷ்டம். தம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் பரிதபிக்கிறவர் என்றோ. ஒரு விசை மனம் இறங்கி தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் செய்ய வேண்டிய அற்புதமான அதிசயமான காரியங்களை நடப்பித்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அன்பு கரம் அமரட்டும்.
சிலர் பில்லி சூனிய மாந்திரிக சக்திகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறார். அவர்களை எல்லாம் என் இயேசுவின் இரத்தத்தில் தோய்த்து பாதுகாப்பு அளிக்கும்படிக்கு நான் கெஞ்சுகிறேன். தகப்பனே, இப்பொழுதும் தன்னால் முடியாத பட்சத்திலும் கூட இந்த ஆராதனையிலே கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் என்று கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே சகல துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பர்களை, உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து வரும் நமது ஏஞ்சல் டிவியிலே நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை, விடுதலைக்கான ஒரு செய்தி ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒளிபரப்பாகும். யார் யாருக்கெல்லாம் விடுதலை வேண்டுமோ அவர்களை பார்க்க தூண்டுங்கள். இந்த ஆராதனையை நான் தவற விட்டு விட்டேனே, எப்படி இதை பார்ப்பது? ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. த லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூப் வழியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லது வருகிற வெள்ளிக்கிழமை நமது ஏஞ்சல் டிவியில் சரியாக காலை 10 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும், பார்க்கலாம். அன்பர்களே, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் அவசியப்படுமானால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் திருச்சபை எப்பொழுதும் திறந்திருக்கிறது. அருகாமையில் உள்ளவர்கள், வேறு திருச்சபைக்கு செல்லாதவர்கள் எங்கள் திருச்சபையில் நீங்கள் வந்து பங்கு பெறலாம். அருகாமையில் நல்ல சபைகள் இருக்குமானால் அங்கே போங்கள். தொடர்ந்து ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இயேசு ஊழியங்களை நினைவில் வைப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தம் சிறகுகளுக்குள் உங்களை மூடி பாதுகாப்பாராக. God bless you. you.